வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர்மோடைனமிக் சாப்டர்ல இருந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ், அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஐசோதெர்மல், அடிபட்டிக்லாம் படிச்சிருப்போம்ல. இந்த ப்ராசஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணணும்னா நான் சொல்ற அந்த டேபிளை மறக்காம வந்து படிச்சுட்டு போங்க. அது என்ன டேபிள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ நோட் பண்ணி எடுத்து வச்சுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன டேபிள் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 இயர் கோர்ஸ் வந்து நம்மளோட சிட்டி நீட் ஜேஇ ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கணும், அதாவது ஜூன் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதி இவங்கலாம் ஃப்ரீயாக படிக்க போகிறாங்க. இவங்கள மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, செகண்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஜூன் 4 வந்து நடக்குது. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அதுக்கான சிலபஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் சிட்டி நீட் ஜேஇ அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ சார், அப்போ இந்த வருஷம் நீட் 2022 ஜேஇ 2022 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு என்னன்னா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து நம்மளோட ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸும் கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு அண்ட் பயாலஜி ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதான் ஹோம் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் அப்படின்னு ஒரு செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி காட்டும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ என்டர் த பேட்ச் கோடு அப்படின்னு கேட்கும். இப்போ நீங்கள் மேக்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோடை வந்து நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ரிக்வஸ்ட் சென்ட் ஆயிரும். அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் பயாலஜி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ என்ன கோடு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பயோ 30 அப்படின்னு கோடை நீங்கள் வந்து அங்கே என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா பயாலஜி கிராஷ் கோர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த என்ன டேபிள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கவனிங்க. ஸோ இதான் அந்த டேபிள். ஸோ இந்த டேபிளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கொடுத்துருப்போம், ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் என்னென்னலாம் கொடுத்துருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம். சரி, என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ப்ராசஸும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபிசிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லா ப்ராசஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டுட்டு அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை சம்மரைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மக்கப் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், மக்கப் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? ஓகே சார், அந்த வீடியோஸ்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்மளோட சேனலில் சிட்டி நீட் ஜேஇ சேனலில் ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் சாப்டர் இருக்கும். அதில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுலேருந்து நீட் அண்ட் ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்லேருந்து அதையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த டேபிளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவி கிராஃப், அது மட்டும் இல்லாமல் வால்யூம் டெம்பரேச்சர், ப்ரெஷர் டெம்பரேச்சர் கிராஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு, அப்புறம் ஒர்க் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஹீட் ஃபார்முலா, அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அப்புறம் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அப்புறம் இந்த கே வேல்யூ, இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் படிச்சிருப்போம்ல, மோனோட்டாமிக் கேஸ், டைஅட்டாமிக் கேஸ், ட்ரைஅட்டாமிக் கேஸ், அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ, சிவி வேல்யூ, சிபி வேல்யூ, இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு தடவை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ரீகால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர நீட் அண்ட் ஜேஇல இந்த டாப்பிக்லேருந்து கேட்டாங்கன்னா நம்மளால அட்டன் பண்ண முடியும். சார், அப்போ லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை வேணால் பார்க்கலாம், இங்கே பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ 2021 ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், ஜேஇல கேட்ட கொஸ்டின், ஜேஇ மெயின் கொஸ்டின் இது. ஸோ என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத படிச்சு பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் லிசன் பண்ணுங்க. த அமௌண்ட் ஆஃப் ஹீட், கொஸ்டினே கேட்டு தெரிஞ்சு போச்சு. த அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் கேட்குறாங்க. எதுக்கு தேவை? டு ரைஸ் த டெம்பரேச்சர். எதோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறாங்க? 4 moles ஆஃப் அண்ட் ரிஜிட் டைஅட்டாமிக் கேஸோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஹீட் தேவையாம். எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறாங்க? 0லேருந்து 50 கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? எப்போ? when no work is done. சரிங்களா? ஸோ எந்த ஒர்க்கும் செய்யாமல் நான் ஹீட்டை அது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் நான் எவ்வளோ ஹீட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ ஹீட்டு தான் வந்து கேட்குறாங்க. எப்பவுமே ஃபிசிக்ஸில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க, என்ன ஃபார்முலா போடுறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் யோசிக்கும் போது சார் நாங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஹீட்டோட ஃபார்முலா வந்து படிச்சிருக்கோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா சார் நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு டவுட் வரும். ஸோ அதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க நோ ஒர்க் இஸ் டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ நோ ஒர்க் இஸ் டன் அர்த்தம் ஒர்க் டன் வந்து 0.
அப்போ நம்ம இந்த டேபிள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து 0 அதை நோட் பண்ணுங்க. ஸோ ஒர்க் டன் வந்து 0 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் கொடுத்துருக்கோமா, இங்கே Q = 0னா அது என்ன ப்ராசஸ், அடியபடிக் ப்ராசஸ். ஓகேவா. ஸோ அப்போ ஒர்க் டன் வந்து 0 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் தான் ஒர்க் டன் 0. அப்போ என்ன ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா என்ன சார், இதில் இந்த 1 1 2 3 ஃபார்முலாஸ் இருக்குது சார், இதில் எந்த ஃபார்முலா சார் யூஸ் பண்ணுறதுன்னா நான் சொல்லியிருக்கேன், மாஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அப்போ கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. இங்கே CV பார் அப்படிங்கிறது மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, சம்டைம்ஸ் CVன்னு கூட கொடுக்கலாம், ஆனால் பேர் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணலாமா. ஸோ இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் = NCV பார் × ΔT. ஸோ என்ன எவ்வளோ மோல், 4 மோல். CV வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டைஅட்டாமிக் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் Rங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நம்ம R பார்னு சொல்லியிருப்போம். ஓகேவா. ஸோ பேர் ஓகே தானே. ஓகே. ஸோ CV பார் வந்து டைஅட்டாமிக் கேஸுக்கு வந்து 5R/2. இங்கே பாருங்க, டைஅட்டாமிக் கேஸுக்கு CV வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5R/2. ஓகேவா. சப்ஸ்டிட் பண்ணுறோம் 5R/2 × ΔT. ΔTனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அது செல்சியஸ்லையும் இருக்கலாம், கெல்வின்லையும் இருக்கலாம். ஓகே. நீங்கள் செல்சியஸ் கெல்வினுக்கு மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் 50 - 0 50. ஸோ இன்ட்டு 50. ஸோ அப்போ 1 2s are 2, 2 2s are 4, அப்போ 5 2s are 10, 50 × 10 500. அப்போ 500 ஆறு. ஸோ இவ்வளோ ஹீட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரைஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். என்ன ப்ராசஸ் இதில், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒர்டன் அந்த டேபிள் படிச்சிருந்தா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம்ல, ஈஸி தானே. ஓகேவா. ஸோ இதே மாதிரி சார், இதே மாதிரி இன்னொரு செட்டில் கேட்டிருப்பாங்களா சார், அங்கேயும் கேட்டிருக்காங்களா, கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2021 மார்ச்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் பாருங்களேன். ஃபார் அன் ஐடியல் கேஸ், ஓகேங்களா, ஃபார் அன் ஐடியல் கேஸ், ஃபார் அன் அடியபடிக் எக்ஸ்பென்ஷன், சாரிப்பா, ஃபார் அன் அடியபடிக் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஓகேங்களா. ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன ப்ராசஸ்ங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க, அடியபடிக் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ அடியபடிக் ப்ராசஸில் என்ன கேட்குறாங்க, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப்படின்னா என்னப்பா, நம்ம சொல்லியிருக்கோமே. ஸோ ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப்படின்னா நான் சொல்லிக்கலாம், சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை ஒரிஜினல் ப்ரெஷர். ஃப்ராக்ஷனல் சேஞ்ச்னாவே ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் சம்திங்னு வச்சுங்களேன், சேஞ்ச் இன் சம்திங் பை ஒரிஜினல். ஓகேவா, அது மறந்துடாதீங்க. ஸோ இப்போ ஃப்ராக்ஷனல் ஷார்ட் எழுதுறேன், ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஓகே. ஃப்ராக்ஷனல் எதில் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச், ப்ரெஷரில் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் எந்த ப்ராசஸில், அடியபடிக் ப்ராசஸில். அப்போ என்னன்னா அவங்க கேட்குறது dP/P வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க சார், நான் எடுத்துகிட்டு வரல, இதெல்லாம் நான் சால்வ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ dP/dV தான் வந்து கேட்குறாங்க. ஸோ dP/P இது என்ன அடியபடிக் ப்ராசஸில் படிச்சிருக்கோம் அப்படின்னா, இதே நீங்கள் டேபிள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, டிபிலாம் எங்கே வருது அப்படின்னா ஸ்லோப்பில் படிச்சிருப்போம். இங்கே பாருங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் த PV கிராஃபில் அடியபடிக் ப்ராசஸில் இந்த இருக்கா DP அப்படிங்கிறத படிச்சிருக்கோமா. ஸோ dP/dV ஸ்லோப்பு. அவங்க கேட்குறது dP/P தான் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், ஸ்லோப் ஃபார்முலா தெரியும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க ஸ்லோப் ஃபார்முலா. அடுத்த ஸ்லோப் ஃபார்முலா இன் அடியபடிக் ப்ராசஸ் தட் இஸ் dP/dV வந்து பார்த்தீங்கன்னா -γ/P/V இல்லையா. ஸோ அடியபடிக் ஐசோதர்மல் ப்ராசஸோட காமா டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு படிச்சிருப்போம். ஓகேவா. ஓகே. அவங்க கேட்குறது dP/B தான் கேட்குறாங்க. தட் ஃபார் dP/P இஸ் ஈக்குவல் டு dV அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -γ/dV/V. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சது. திஸ் இஸ் த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ப்ரெஷர். என்ன ப்ராசஸில், அடியபடிக் ப்ராசஸில். ஸோ இப்போ ஸ்லோப்பு தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். கரெக்டா. ஓகே. அதே மாதிரி சார் ஜெயில மட்டும் தானா நீட்ல கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட்லையும் வந்து ப்ராசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து கேட்டாங்க. ஆனால் கொஸ்டின் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வேணா பாருங்களேன், 2020 கொஸ்டின் இருந்தாலும் சரி, 2019 பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம்ப்பா, ஏற்கனவே நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை சிம்பிளாக மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்களா. இந்த கொஸ்டினில் வந்து மெயினாக நீங்கள் வார்த்தை கவனிக்க வேண்டியது என்னன்னா, 2 சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிஸ்டத்தில் வந்து ஐடியல் கேஸ் வந்து இருக்கும், இன்னொரு சிஸ்டம் பிங்கிற சிலிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. அது ரெண்டையும் வந்து ஸ்டாப் காக் மூலியமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாப் காக்கை ரிமூவ் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடன்லி ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏலேருந்து பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ சிலிண்டர்லேருந்து பி சிலிண்டருக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், நமக்கு தெரியும். ஓகே. ஆனால் இந்த ஏயும் பி சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா தெர்மலி இன்சுலேட்டட்னு கொடுத்துருக்காங்க. தெர்மலி இன்சுலேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கோ சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம்க்கோ என்ன ஆகாதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் 0. நம்ம டேபிள்ல படிக்கும் போதே Q = 0னா அது அடியபடிக்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஆகவே இல்லை, சிஸ்டமுக்கு சரௌண்டிங் ஹீட் டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா அது என்ன ப்ராசஸ்னா அடியபடிக் ப்ராசஸ். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினும். ஹீட் நெய்தர் பி, எந்த ப்ராசஸ்ல வந்து ஹீட் வந்து நெய்தர் அப்சார்ப்டு நெய்தர் அதாவது நெய்தர் அப்சார்ப்டு நெய்தர் ரிலீஸ் அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் தான், அடியபடிக் ப்ராசஸ் தான். ஓகேங்களா. ஸோ சொன்னல. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஸோ இந்த வருஷம் ப்ராசஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஓகே, எல்லா ப்ராசஸும் நடத்தி நம்ம சம்மரைஸ் பண்ணி எல்லா ஃபார்முலாஸும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கப் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்கே நான் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு சேனல்லையும் போயிட்டு நம்ம வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை புரிஞ்சு படிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ படிச்சுட்டு போங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம நடத்தியிருக்கோம். அதே ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். சம்டைம் 2 கொஸ்டின் கூட கேட்கலாம் இல்லையா? ஸோ இப்போவே 4 மார்க்கை ரெடி பண்ணி வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.